ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எனக்கு ஃபுல் டே ரொட்டீன் தான். ஃபுல் டே ரொட்டீன். பட் வெளியில் போகிற வேலை இருக்குது. அண்டு காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி மாலை அமாவாசை. ஸோ தாத்தாக்கு கொஞ்சம் படைக்கணும் சொல்லிவிட்டு தாத்தாக்கு கொஞ்சம் படைக்கிறதுக்கு வேலையெல்லாம் மடமடன்னு முடிச்சுட்டேன். இன்றைக்கி லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு என்னோடய ஆரம்பம். காலையில் ஏதாச்சும் நான் சாப்பிட்ற ட்ரிங்க்ஸு காலையில் குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்து தான் வெளியே எல்லாம் முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி நாங்கள் வெளியில் போகிறதா இருக்கோம். வந்து சித்தி வந்திருக்காங்க ஊர்லேருந்து. சித்தி போனோம். சரி எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி படைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலாம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற மாரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி மல்லேஸ்வரம் ஸ்ட்ரீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா. நான் வந்து அங்கே நந்தி கோயிலுக்கு போகல. அங்கே வந்து லாக் ஆகிடுச்சி, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போகல. இப்போ வந்து நாங்கள் ஒரு 5 o'clock அப்படி தான் வந்தோம். ஈவினிங் போல் தான் வந்தோம். சரி அப்படியே இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அப்படியே பார்த்துட்டு வாங்கன்னு அவங்க 2 பேருக்கு சொன்னேன். அப்படியே பார்த்துட்டே வந்தாங்க. அண்ட் இன்றைக்கி அப்புறம் அந்த டைம் வந்து இந்த கோயில் கூட நாங்கள் போகல. இன்றைக்கி தசரா அது ஆரம்பம்னு சொல்லிட்டு நவராத்திரி ஆரம்பம் இல்லையா. அதாவது அமாவாசை முடிஞ்சு மறுநாள்லேருந்து நவராத்திரி ஆரம்பம். அதுலக்காக வந்து ஃபுல் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை எனக்கு தெரியாது. பட் இப்போ தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைமு. ஃபஸ்ட்டு வந்திருந்தோம் நாங்கள் அந்த பக்கம் கோயில் பார்த்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, கோயிலெல்லாம் மூடிட்டாங்க. வரும்போது ஈவினிங் வந்துட்டால் எல்லா கோயில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்து நந்தியில் வாயிலேருந்து தண்ணி வருது, நேராக ஈஸ்வராக்கு போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்துட்டோம். நேராக வந்து பார்த்தா ஓப்பனாக இருந்தது. சரின்னு சொல்லி எல்லாம் கீழெல்லாம் பார்த்தோம். அந்த கிணத்துல தண்ணி இருக்குது, ஃபுல்லாக ரொம்ப ஆழத்தில் இருக்குது. அதனால தான் அந்த கிணத்துல ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தோம். அங்கே ஆமையும் இருக்குது சொல்லியிருந்தாங்க. என் கண்ணுக்கு சரியாக தெரியல, கேமராலேயும் நல்லா சரியாக தெரியல. பட் இங்கே வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த குளத்துலேருந்து தான் நந்தி வாயிலேருந்து தண்ணி வந்து ஈஸ்வரா லிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கு. அது அப்படியே தான் இருக்குமா. இது வருஷம் அப்படியே தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் எப்போல்லாம் கேட்கல. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தேன். நாங்களாம் கும்பிட்டுட்டு மேலே வந்துட்டோம். அம்மாவை பாட்டியெல்லாம் கீழேருந்து கும்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அம்மா கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து இத்தனை வருஷத்தில் நாங்கள் பிறந்ததுலேருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இங்கே தான் ரொம்ப வருஷமாக, அதாவது நாங்கள் இங்கே விட்டுட்டோம் வெளியில். சம்மர் லீவுனால் வெளியில் தமிழ்நாடு அப்படி தான் சுற்றுவோம். பட் இங்கே இவ்வளோ கோயிலுங்க இருக்குதுன்னு சொல்லும் போது சரி நம்ம இங்கே லீவ் டைமில் பார்க்கலாமே. அதாவது பசங்களுக்கு 10 days லீவ் இருக்குது, தசரா ஹாலிடே. சரி இங்கேயே கொஞ்ச நாள் சுற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயிலை பார்த்தா இவ்வளோ இருக்குது. ரொம்ப நல்லா கிராண்டாக செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி இவ்வளோ நல்லாயிருக்கு. ஆனால் அப்பா சொல்லிட்டு தான் இருப்பார், இங்கே இந்தமாரி போங்க நல்லாயிருக்குன்னு. பட் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பஸ்லேயே வருவோம். பின்னாடி இருக்குது, மெயின் ரோடு முன்னாடி இருக்குது. பின்னாடி கோயில் இருக்குது. இதான் தசராக்காக செம்ம செலிப்ரேஷன் சூப்பராக வச்சுருந்தாங்க. சாமிங்களெல்லாம் பார்க்கவே அப்படியே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. பட் அதான் சொல்லியிருந்தானே அன்றைக்கி திறக்கலை. ஃபேஸ் எல்லாம் நாளைக்கு தான் ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க. அமாவாசைக்கு அது பண்ண மாட்டோம், எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. டே 1லேருந்து நாளைக்கு பண்ணுவாங்க சொல்லியிருந்தாங்க. சரி இன்னொரு தடவை சான்ஸ் கிடைச்சா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மாமாட்ட சொல்லியிருந்தேன். போய் மாமாட்ட காமிச்சிருந்தேன். மாமா வரல, வீட்டில் தான் காமிச்சிருந்தேன். நல்லாயிருக்கு சொல்லியிருந்தார். சரி அதுக்குள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் வந்து தசரா டைமுக்கு வந்து வேறு இடத்துக்கு போயிருக்கோம் சின்ன வயசில். நாங்கள் இருந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் வந்ததில்லை. இங்கே வந்து ரொம்ப பிராமின்ஸ் தான் இருக்காங்க. அதனால தான் நல்லா செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அண்டு எப்போவுமே நாங்கள் சம்மர் லீவோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஹாலிடே நான் கோயிலுக்கு தான் போவேன். ஏன்னா அங்கே தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஸோ அதனால தான் கோயிலுக்கு தான் போவோம். அண்ட் இன்னும் கொலு உட்கார வைக்கல. அங்கே வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்களா, அங்கெல்லாம் கொலு வச்சுருப்பாங்க. கொலு வைக்கல. நாங்கள் அதான் சொல்லியிருந்தேன், நான் முன்னாடியே வந்துட்டேன். அமாவாசை பூஜைக்காக சும்மா அப்படி கோயிலுக்காக வந்திருந்தோம். பட் இப்படி பார்க்கும்போது இதே சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஃபுல் வீடியோ எடுத்திருந்தேன். வீடியோலாம் எடுக்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் வீடியோ எடுத்திருந்தாங்க. சரி சூப்பராக இருக்கீங்க. அதுலேயே இடமே இல்லை, காலையிலலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் என்ன ஒன்று ஃபேஸ் மட்டும் எடுக்கல. ஸோ பரவாயில்ல, இன்னொரு பார்க்கலாம். அண்ட் இங்கெல்லாம் ஒன்று முடிச்சிருந்தோம். இங்கே வந்து முருகர், பிள்ளையாரப்பா, ஐயப்பா அவங்க தான் ஃப்ரண்ட்டில் அப்படியே முன்னாடி கோயிலில் உள்ளே இருக்காங்க. அப்படியே ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. அண்ட் அங்கேருந்து வெளியில் கொஞ்சம் வந்தோன்னா அங்கேயே ஒரு அம்மன் கோயில் இருந்தது. அங்கேயே உள்ளேயும் ஸ்டோன்லேயே அதுவும் செஞ்சு வச்சுருந்தாங்க. அண்ட் ராகவேந்திராவும் சாய்பாபா இருந்தார். அண்ட் சரஸ்வதி அப்படியே பார்த்துட்டே வந்தோம். ஒரு சாமியாக பார்த்துட்டு வந்தோம். அண்ட் பையன் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட போய் நின்றுட்டான். எங்கே போயிட்டாங்க, கீழே போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு நான் மட்டும் வந்திருந்தா பசங்க வந்து ஆஞ்சநேயர்கிட்ட நின்றுருந்தாங்க.
ஃபோட்டோ வந்து பிடிக்க சொல்லியிருந்தான் பையன் ஆஞ்சநேயர் இருக்கார் அங்கே பிடிமா அது சொல்லி ஏன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. ஸோ அதனால் அது பிடிச்சிருமா அப்படின்னு சொல்லி தான் பிடிச்சிருந்தேன். அண்ட் ஒன் மோர் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற எல்லாருக்கும் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் மல்லேஸ்வரம் ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க. மல்லேஸ்வரம்க்கு வந்து அங்கே இருக்கிற இந்த கோயிலெல்லாம் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க, செம்மையாக இருக்குது பார்க்க. பட் பெங்களூரில் இருக்கிறவங்களே எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அந்த செகண்ட் இந்த கோயிலுக்கு வரும்போது இதுதான் ஃபஸ்ட் டைம். செகண்ட் டைம் வந்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதான் சொன்னேனே இந்த வாட்டி தான் வந்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு. ரொம்ப இத்தனை வருஷத்தில் நான் இப்போ தான் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க. அண்ட் மல்லேஸ்வரம் ஸ்ட்ரீட்டில் வந்து நல்லா ஷாப்பிங் எல்லாம் இருக்குது. ஈவினிங் ஷாப்பிங் கூட பண்ணிட்டு போகலாம். அது ஷாப்பிங் வீடியோ இன்னொரு தடவை நான் போய் பார்த்து ஃபுல் வீடியோவை போடுறேன். ஓகேங்களா? அண்ட் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே இதுமாரி சிலைலாம் இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. நான் எனக்கு வீடியோஸ் மட்டும் எடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தாங்க பசங்க. ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு வந்து பக்கத்தில் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். இங்கேயே ஃபுல் டே எங்களுக்கு வேலையாக போயிடுச்சு. இங்கெல்லாம் முடித்து அம்மா எல்லாரையும் பாட்டியெல்லாம் வச்சு நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். நான் சித்திக்கு வந்து கால் வலி சொல்லிட்டு கொஞ்சம் போய் உட்காந்துட்டாங்க. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம். பஸ்ஸுக்கு தான் நைட் டைமில் பஸ் கிடைக்கிது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் போகிற ஊரில் வந்து பஸ் டிலே தான். ஸோ அதனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் நான் வீடியோஸ் தான் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா டைமிங் எனக்கு வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. என்னோடய வீடியோஸ் வரதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் மட்டும் வீடியோஸ் எடுக்கல. இதான் ஃபைனல் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.